எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ கண்டினியூ உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டோர் ஃப்ரேம் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கட்லுக்கு வருது. அதில் வந்து என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணிக்கின்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவோட தம்ப்லைன் பார்த்துருவோம். இதை பார்த்தீங்கன்னா ஓவரால் தம்ப்லைனு. அதுக்கடுத்து நான் அவுட்புட் பார்த்துடலாம். இந்த அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று வந்து சிஎன்சி டிசைனு, ஒன்று வந்து காடி டிசைனு, ஒன்று தர்ன் டிசைனு, இன்னொன்று வந்து தொலை அடிக்கிறது வந்து கையில் தான் அடிக்கணும். அது வந்து மாய்ஸ்சரைஸ்னுவாங்க. அது இங்கிலீஷில் பேர் கொஞ்சம் தப்பாக வளர்றேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீக், காடி டிசைனு, தர்ன டிசைனு, அதுக்கடுத்து வந்து பிளேனர் மிஷின். பிளேனர் மிஷின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாமே என்ன வேணால் பிளேன் மிஷினோட ஹெல்ப் வச்சு தான் இந்த டிசைன்லாம் போட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லாங் பீஸு, 2 ஷார்ட் பீஸு, அடுத்து ஒரு பலகை இருக்குது. இது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணாலே என்ன ஆகும்னா ஒரு டோர் வரும். இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா காடி டிசைன்லாம் எடுத்து முடிச்சா, பட் ஆனால் வந்து இன்னும் ஃப்ரேம் வந்து அசம்பிள் பண்ணல. ஏன்னா வந்து பலகைக்கு ஏற்ற மாதிரி வந்து காடி நம்ம கையில் எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிளேனர் மிஷின் வச்சு அந்த நீட் பீஸ்லேயும் அந்த சின்ன சின்ன துண்டு பீஸ் எடுத்துருமா அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிசைன்ஸ் போட போகிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பலகையை பற்றி பார்ப்போம். இந்த பலகையில் வந்து என்ன டிசைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தர்ன டிசைன் போட்டிருக்கோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புட்டி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தமிழில். இதில் வந்து பார்த்திங்கன்னா தர்ன டிசைன் போட்டிருக்கோம். இந்த தர்ன டிசைன் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ நான் போட்டேன் என் சேனலில். அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த தர்ன டிசைன் எப்படி போடுறதை நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே லிங்க்லேயும் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த பொசிஷனை பார்க்குறது பார்த்தீங்கன்னா காடி. மோஸ்ட்லி இந்தமாரி காடி டிசைன் வந்து எதுக்கு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாசக்காலில் போடுவாங்க. அதுக்கு வந்து கபோர்டு ஒர்க் போடுவாங்க. அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இன்டீரியர் ஒர்க் அந்தமாரி வந்து இப்போ 2 வுட்டை ஜாயின் பண்ணோன்னா இந்தமாரி காடி டிசைன் போடுவாங்க. அதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து இந்த டோர் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி ஒரு மல்டிபிள் டோரை ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்தமாரி காடி டிசைன் தான் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா ஒரு மெயின் வாசக்கால் டோர் எடுத்திங்கன்னா அதில் வந்து சின்ன சின்னதாக ஒரு டிசைன் போட்டு அந்த சாமி டிசைனு, பூ டிசைன் அந்தமாரி இருக்கும்போது இந்தமாரி காடி டிசைன் எடுத்து அதில் புட்டி படித்து வந்து தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம காடி டிசைன் நம்மளுக்கு என்ன சைஸ் காடி டிசைன் வேணுமோ அந்த காடி டிசைனை நம்ம பிளேன் மிஷினை இன்சர்ட் பண்ணோம். இன்சர்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம ஆல்ரெடி வந்து தொலைக்கூறு எடுத்துருப்போம் தெரியுமா ஃப்ரேமிங்காக. அதை வந்து கரெக்டாக அந்த கூறுகிட்ட வச்சு நம்ம அந்த காடி டிசைனை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு 2 வந்து கரெக்டாக போடணும். ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் போடக்கூடாது. நம்ம எந்தளவு காடி எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து டிசைன்ஸை போடணும். அதேமாதிரி டிசைன்ஸ் போடும்போது வந்து பார்த்து போடணும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம வந்து அந்த பலகை உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம், கரெக்டாக செட் ஆகாது. அதனால் வந்து எப்போவுமே வந்து டிசைன் போட்டு முடித்தோடனே ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணுங்கள். அது ஓகேனா மட்டும் என்ன பண்ணுன்னா மறுபடியும் மேற்கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் தொலைக்கூறு எடுத்தாச்சு. தொலைத்தோடனே அதில் தான் காடி டிசைன் போட்டிருக்கேன். அதுதான் வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 4 பீஸில் இதுமாதிரி டிசைன் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்து பெரிய பலகை இருந்துச்சு தெரியுமா, அந்த பலகை எடுத்துன்னு வந்து இதுக்கு நடுவில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ஹேண்ட் கேம் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கனால கொஞ்சம் ஷேக்கிங், நிறைய இடத்துல ஷேக்கிங் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் பண்ண பார்த்தீங்கன்னா சைட் பீஸ் எடுத்து என்ன பண்ணேன் ஆக்சுவலாக காடி போட்ட உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணோம். அதேமாரி என்ன பண்ணால் 4 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக தலைக்கூறு எல்லாம் கரெக்டாக எடுத்துனால என்ன ஆகுனா ஃப்ரேமிங் வந்து பக்கா கரெக்டாக செட் ஆகிடும். அதுக்கடுத்து இல்லை இந்த பல டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் தான் போட்டிருந்து ஆக்சுவலாக. ஏன்னா கையில் போடலாம் ரவுட்ரு வச்சு. பட் இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கனால என்ன பண்ணிட்டேன்னா ஏன்னா ரவுட்ரு மிஷின் இந்தமாரி கொஞ்சம் டிசைன்ஸ் அதிகமாக போடும்போது ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க வர நம்மளுக்கு போகிறதுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா மோஸ்ட்லி வந்து நான் என்ன பண்ணுறேன் சிஎன்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு வந்து சிஎன்சியில் தான் அந்த டாப் பொசிஷன் டிசைன் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் அசம்பிள் தான் நீங்கள் பார்த்தாச்சு. ஏன்னா இந்த நடு பொசிஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்சி ஒர்க் டிசைனு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம் அவுட்புட் பார்த்துடலாம். இதாக பார்த்தீங்கன்னா ஓவரால் இதில் பார்த்தீங்கன்னா அதான் முதல்ல சொல்லுவேன் 4 டிசைன் போட்டிருக்கேன். ஒன்று வந்து சிஎன்சி டிசைனு, அதுவும் நான் வீடியோ அப்லோட் பண்ணல. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தர்ன டிசைன் வரேன். அந்த தர்ன டிசைன் பார்த்தின வீடியோ வந்து கீழே லிங்க்கில் இருக்க மேலே டிஸ்கிரிப்ஷன் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அதேமாதிரி வந்து என்னால் முடிஞ்ச வரையும் கேமரா குவாலிட்டியை ரொட்டேட் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் சொதப்பெல்லாம் போய் கேமரா திரும்பிடுச்சு. அதனால் என்ன பண்ண முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கு வர ஒரு சின்ன டோரு தான். இந்த டோர் டிசைன் பற்றி தான் உங்களுக்கு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். அதையும் போட்டேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.